தாலி தான் வேலி ஒரு பெண்ணுக்கு. ஒரு பெண்ணு நைட்ல வேலை முடிஞ்சு போறா, ஒரு 10 பேரு அவங்கள்ட்ட தப்பா நடந்துக்க வராங்க. அந்த தாலி போய் அப்படியே வேலியாட்ட, வேலினா என்ன? தோட்டத்தை பாதுகாக்கும். அப்படியே வேலி போய் நிறுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லி அந்த 10 பேர்ட்டி சண்டை போட்டு அந்த அந்த பெண்மணியை காப்பாத்திரும். ஏன்னா தாலி தான் வேலி. பாத்தீங்களா? 2வது, அந்த பெண்ணுகிட்ட தப்பா நடக்க போறாங்கல்ல, அதே ஆம்பளை, அதே தமிழ்நாட்டு கலாச்சாரத்துல உள்ளவங்க தான் இல்லையா? அதே ஆம்பளைக்கு அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க. அதே ஆம்பளைக்கு கழுத்துல தாலி தொங்குது, அடுத்தவன் பொண்டாட்டி அப்படின்னு ஒதுங்கி போலாமே, போக மாட்டாங்க. ஆனா நம்ம தாலி தான் வேலிமோ. இந்த தமிழ்ல ஒரு ஷோ நடந்துச்சு. அது என்னக்கா, ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாமியார் மருமகள் எப்படி வச்சிருப்பீங்க அப்படின்னா, நாங்க மாடல் ட்ரெஸ் போட விட மாட்டோம், போட விடுவோம், தாலி எல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஒண்ணு சொல்லட்டுங்களா? ஒருத்தனுக்கு உண்மையா இருக்கணும், ஒருத்தன் உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு காதலிச்சு ஒருத்தனுக்கு உண்மையா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, சாகுற வரைக்கும் 1000 பேர் அவளை தூக்குனாலும் சரி தொட விட மாட்டா. அவ உயிரை அவளே எடுத்துப்பா. என் புருஷனை தவிர எவனும் என்ன தொடவ கூடாது அப்படின்னு ஒருத்தி மனசு வச்சுட்டா. ஒருத்தன் கட்டின புருஷனுக்கு உண்மையா இருக்கணும்னா, அந்த புருஷனே தொடணும்னு ஆசைப்பட்டா கூட அவ மனசு வச்சுதான் தொட முடியும். அதே ஒரு புருஷன் துரோகம் பண்ணிட்டான், கொடுமைப்படுத்தானா, வெறுத்து போய் தவறான முடிவு எடுத்துதான் அந்த பொண்ணு திரும்பி அந்த வழிக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. ஒரு கணவனுக்கு மனைவிங்கிறது இதெல்லாம் மத்தவங்களுக்காக தாலி கட்டிக்கிறது, மெட்டி போட்டுக்கிறது, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றதெல்லாம் மனசார நீ ஏன் தாலி கட்டினாக்க தாலி கட்டின பொம்பளைங்க எல்லாம் தப்பு பண்றது இல்லையா? ஐயோ தாலி இருக்கு, இன்னொருத்த மேல ஆசை வரக்கூடாது, அதுக்கு 1000 நியாயமான காரணங்களும் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, தாலிங்கிறது மத்தவங்களுக்காக பண்ணிக்கிறது, கல்யாணம் பொண்ணு அப்படின்னு ஒரு அடையாளத்துக்காக பண்ணிக்கிறது, புருஷன் அடக்குமுறையிலே இருக்கணும்னு பண்ணிக்கிறது. அவ ஒருத்தன் உண்மையா இருக்கணும், மனசு வைக்கணுங்க. எந்த தாலி கீழி எதுவுமே வேண்டாம், உண்மையா இருப்பா.